ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம இவங்கள பத்தி பேசினதே கிடையாது. ஆனா இவங்களோட மகள்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நடிகைகளா வலம் வந்தவங்க தான் ராதா அம்பிகா. இவங்களுடைய தாயார் இப்போ காலமாயிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களோட இறப்புக்கு பல திரை உலகினரும் சரி, அரசியலை சேர்ந்தவங்களும் சரி இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ராதா அண்ட் அம்பிகா இவங்களுடைய அம்மா சரசம்மா அப்படின்னு பேரு. ஸோ இவங்களுக்கு இப்போ 87 வயசாகுது. இவ்வளோ காலம் இவங்க சினிமாவிலையும் இருந்திருக்காங்க, அரசியல்லையும் இருந்திருக்காங்க. இவங்கள பெரிய அளவுல வெளியில இப்போ தெரியல அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல இவங்க ரொம்பவே பிரபலமானவங்களா தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க பெண்களுக்காகவே உணர்வு பூர்வமான குரல்களை கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்களுக்காக போராடி இருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டம், கேரளா தான். அம்பிகா, ராதா இவங்க எல்லாமே கேரளாவை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இப்போ வந்துட்டு எல்லாரும் மும்பைல செட்டில் ஆயிருக்காங்க. ஹோட்டல் பிசினஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 2 மகள்கள் கிடைச்சதுக்கு ரொம்பவே நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்களே அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு சினிமாவை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்க சினிமாவை விட அரசியல்ல ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியோட மகளிர் அணியில ஒரு உறுப்பினராகவும் செயல்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளால நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெற்று இவங்க நிறைய விஷயங்களை அங்க பண்ணிருக்காங்க. முக்கியமா நான் சொன்ன மாதிரி பெண்களுடைய உரிமைக்காக உணர்வு பூர்வமான பல போராட்டங்களையும் இவங்க முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. இவங்க கேரள மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2014 வரைக்குமே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னை அரசியல்ல ரொம்பவே முழு ஈடுபாடோட அவங்க வந்து நிறைய பணி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடி இருந்த காலகட்டத்துல தன்னோட 2 பெண்களும் சினிமாக்கு போகணும், சினிமாவில சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி துளி கூட அவங்க நினைச்சதே இல்லை. இருந்தாலும் இவங்களோட வழியில அவங்க மகள்கள் அது ஆசைப்பட்டதுனால அதுக்கு இவங்க தடையாவும் இருந்தது கிடையாது. இவங்க சினிமால நடிக்கணும் அப்படின்னு கால் வச்ச அந்த நாள்ல இருந்தே இப்ப வரைக்குமே ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க 2 பேருக்குமே. சோ இவங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணது மட்டும் இல்லாம சமூக சேவைகள் நிறையவே அவங்களோட ஏரியாக்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இவங்க தேடி போய் உதவிகள் செய்யறது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பொதுவாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு சமூக சேவையாவே செஞ்சுட்டு இருக்காங்க. கட்சியிலிருந்து ஒரு பக்கம் பெண்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பல இன்டர்வியூஸ்ல அம்பிகாவும் ராதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அம்பிகாவும் ராதாவும் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையா தான் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பவும் அவங்க பெரும்பாலும் நிறைய ஷோக்கள் ஜட்ஜா வந்துட்டு இருக்காங்க. அப்ப வரும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனலா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா அம்பிகா வந்து இப்போ அவங்களோட அம்மா வழியே அப்படியே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டா நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க குரல் கொடுத்திருந்தாங்க. ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெண் வந்துட்டு கல்யாணம் ஆன 75 நாள்ல சூசைட் பண்ணி இறந்தாங்க. அவங்களோட குடும்பத்தை நேர்ல போயிட்டு பார்த்து சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா நீதியும் நியாயமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் முதல் ஆளா குரல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சரசம்மா அப்படிங்கிறவங்க அவங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் ரொம்ப உதவியா இல்லாம ரொம்ப சப்போர்ட்டிவா இல்லாம சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமால இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கிறதாவுமே நிறைய பிரபலங்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ அதே மாதிரி எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே தனக்கு தேவையானவங்களுக்கு முழு ஆதரவையும் கொடுப்பாங்க. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கும் முழு ஆதரவையும் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ சரசம்மாவால சினிமாவில் வளர்ந்தவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவங்களுடைய இழப்பு இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் பார்க்கப்படுது. இந்த இழப்பு கேரள மாநில மக்கள் கிட்டேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவங்களுடைய இறப்புக்கு சினிமாவை சேர்ந்தவங்களும் சரி, அரசியலை சேர்ந்தவங்களும் சரி, காங்கிரஸ் கட்சியினரும் சரி ரொம்பவே ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. முக்கியமா தன்னோட தாயை இழந்து வாடக்கூடிய அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் எல்லாரும் என்ன ஆறுதல் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாம திகைச்சு நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு இவங்களுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது, பேசப்படுது. சோ இவங்க ஒரு சாதாரண அம்மாவா இல்லாம நிறைய பேருக்கு இவங்க அம்மாவா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவிலையும் பல விஷயங்கள் இவங்க சாதிச்சிருக்காங்க. அரசியல்லையும் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. முக்கியமா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சமூக சேவைகள் செஞ்சிருக்காங்க. சோ அப்படிப்பட்டவருடைய இறப்பு கண்டிப்பா யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் பிரார்த்திக்கிறோம்.